Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024ல மேக்ஸ்ல சென்டம் வாங்க முடியுமா மேம்? இனி இருக்க நாள் பாத்தீங்கன்னா February 10 ஆயிடுச்சு. சோ February 10ல இருந்து February 25 வரைக்கும் தான் டைம் இருக்கு. 26, 27, 28, 29 பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் வருது, சோ தமிழுக்கு படிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஓகே, சோ அந்த டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சோ 25 வரைக்கும் நமக்கு வச்சுக்கலாம், சரிங்களா? February 10ல இருந்து 25க்குள்ள எப்படி மேம் நான் ஃபுல்லா பாத்திருந்தாலுமே நீங்க ஃபுல்லா பாத்திருந்தாலுமே சென்டம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு டவுட் தான் இல்லையா? சோ ஏன்னா நமக்கு பயம் இருக்கும். அதுக்கும் மேலக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். 2 வால்யூம் புக்கோட கொஸ்டின்ஸும் எல்லா கொஸ்டின்ஸும் தெரியும். பட் கொஸ்டின்ஸ் கொடுத்து டெஸ்ட் வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தானா எங்க ஸ்டாப் ஆகுது, எந்த சாப்டர்ல ஸ்டாப் ஆகுது, எந்த கொஸ்டின் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியாது. நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் வராது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு இயல்புகள், அதெல்லாமே நடக்கக்கூடியதுதான். சோ இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையா? சோ அதுக்குதான் வந்து இந்த சென்டம் ஸ்ட்ராட்டஜி பிளான் எப்படி யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம எந்த பாத்துல போனா நம்ம சென்டம் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், சோ அதெல்லாம் தான் இந்த சென்டம் ஸ்ட்ராட்டஜி பிளான்ல சொல்ல போறேன். இன்னும் இருக்கக்கூடிய 15 டேஸ், அந்த 15 டேஸும் நீங்க 1 டே வேஸ்ட் பண்ணாம எப்படி பார்க்கணும், சோ எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு, சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. நீங்க சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட தான், உங்களுக்காக தான். சோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம தாராளமா பார்க்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சரியா? சோ எப்படி சென்டம் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கும் மேல எப்படி சென்டம் ஆகுதுங்கிற ரியாலிட்டியே இதுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ நமக்கு இருக்கக்கூடிய டைம்ஸ் 15 டேஸ். இந்த 15 டேஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி சென்டம் ஆகணும் அது மட்டும் தான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே வாங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பார்ட் நீங்க ரொம்ப இது பண்றீங்க அப்படின்னா எடுத்தோடனே 1 மார்க் சொல்லலாமா? முடியாது இல்லையா? சோ நான் 1 மார்க் கடைசியா வச்சுக்கிறேன். 5 மார்க்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சோ 5 மார்க் பார்ட். சோ 5 மார்க் பார்ட் எல்லா சாப்டருக்கும் நீங்க தருவா இருக்கீங்களா? சோ அத்தியாயம் 1ல இருந்து அத்தியாயம் 12 வரைக்கும் எல்லாமே நீங்க தரவா இருக்கீங்களா? டவுட் தான். சோ அத்தியாயம் 1 ஃபுல்லா பாத்துருக்கணும். அத்தியாயம் 1 ஃபுல்லா பாத்துட்டீங்களா? அத்தியாயம் 2 ஃபுல்லா பாத்துட்டீங்களா? அத்தியாயம் 3 பாத்திருப்பீங்க, ஏன்னா எளிமை தானே. ஓகே, சோ அத்தியாயம் 4 எளிமைதான். சோ அதுல சின்ன இது மட்டும் பார்த்தா போதும். 4.4 த்ரோ பார்த்தா போதும், 4.5 த்ரோ பார்த்தா போதும் இல்லையா? ஓகே, சோ 5ல அத்தியாயம் 5 த்ரோ பாத்திருக்கீங்களா? டவுட் இல்லையா? சோ அதுல 5.5 மட்டும் தரவா பாத்துக்கோங்க, 5.4 தரவா பாத்துக்கோங்க, நல்லது, சரியா? ஓகே, அத்தியாயம் 6 பெருசு மேம், முடியாது மேம். சரி, அத்தியாயம் 6ல என்னென்ன பாக்குறதுன்னு சொல்றேன். அத்தியாயம் 7 அதுவும் ஓரளவுக்கு தான் மேம் பாத்திருக்கேன். சோ அத்தியாயம் 7 பாத்துட்டீங்கன்னா 7.8 7.1 பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க, சரியா? ஓகே, சோ அடுத்தது அத்தியாயம் 8 ஈஸி தானே, ஃபுல்லா பாத்துக்கலாம். அத்தியாயம் 9 மேம் நோ மேம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, சோ அத்தியாயம் 10 மேம் நோ மேம். அடுத்தது அத்தியாயம் 11 ஈஸி இல்ல ப்ராபபிலிட்டி. அத்தியாயம் 12 ரொம்ப ஈஸி இல்ல அது. ஓகே, ட்ரூத் டேபிள் போடுறது. சோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் பாத்திருக்கீங்களோ டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேம் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் மேம், டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சோ இந்த எந்தெந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது, இந்த சாப்டர்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியுங்கிறவங்க டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மேம் எனக்கு எது தெரியும், எதுல லேக் ஆகுறீங்க டக்குன்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆகும், ரெடி ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ மேம் இப்போ வந்துட்டு எனக்கு 5th சாப்டர்ல இந்த சாப்டர் மட்டும், இந்த எக்ஸசைஸ் மட்டும் நான் பார்த்தா போதுமா? போதும். 5 மார்க்ஸ்க்கு இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது 6th சாப்டர்ல என்னென்ன மேம் பாக்குறது? 6th சாப்டர்ல cos ஆல்பா, இந்த sin ஆல்பா, cos ஆல்பா மைனஸ் பீட்டா, cos ஆல்பா பிளஸ் பீட்டா, இதுலயே ஆல்பா பிளஸ் பீட்டா, அதே மாதிரி sin ஆல்பா மைனஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஆல்டிடியூட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும் எடுத்துக்காட்டுல 6.1லயே, பயிற்சி 6.1லயே எடுத்துக்காட்டுல இருக்கும். அது நல்லா பார்க்கணும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா 6.1 நீங்க முழுமையா பாக்குறது சிறப்பு. பயிற்சி 6.1 நீங்க ஃபுல்லா பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரிங்களா? 6.1 6.7 நீங்க ஃபுல்லா பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? சோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பாத்துருங்க. சோ அடுத்தது என்ன மேம் 6th சாப்டர்ல பாக்குறது அப்படின்னா கோணங்கள் கண்டுபிடிக்கிறது. கோணங்கள், ஏதாவது 2 தளம் கொடுத்து 2 கோடு கொடுத்து, ஒரு தளம் ஒரு கோடு கொடுத்து, இப்படி எல்லாம் கோணங்கள் கேட்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறது நல்லது, சரிங்களா? சோ அதுக்கப்புறம் எம் கண்டுபிடி, எம்மோட மதிப்பு என்ன, என்னோட மதிப்பு என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள், எக்ஸோட மதிப்பு என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் இருக்கும் கடைசி பயிற்சியில. சோ அதையும் நீங்க பாக்குறது சிறப்பு, சரிங்களா? என்ன கேட்டா சோ இதெல்லாம் நீங்க 6.8லயோ 9லயோ இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க பாக்குறது சிறப்பு.
சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் அத்தியாயம் 6க்கு பாக்குறது மிகச் சிறப்பு. சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது அப்புறம் இந்த கார்ட்டீசியன் சமன்பாடு, பேராமெட்ரிக் ஃபார்ம் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க ஜஸ்ட் பாத்துங்க. ஆனா கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எல்லாம் அட்டன் பண்ணலாங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ அத்தியாயம் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்றவங்க இப்படி பாருங்க. இல்ல மேம் எனக்கு ஈஸினா நீங்க மோஸ்டா பாத்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. சரியா? ஓகே. அத்தியாயம் 6 ஓகே தானே? ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 7ல நான் சொன்ன மாதிரி 7.1 7.8 நல்லா பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாம அந்த அத்தியாயம் 7 ஒரு கொஸ்டின் இருக்கும். 4x⁻6 - 6x⁻4 சம்திங் கொஸ்டின் ஒன்னு இருக்கும், எடுத்துக்காட்டுல இருக்கும். அந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. அது அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, அது நல்லா பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. அத்தியாயம் 8ல நீங்க போக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது 8.7 பயிற்சி 8.7 நல்லா பார்க்கணும். இப்போ 9வது அத்தியாயத்துக்கும் 10வது அத்தியாயத்துக்கும் என்ன மேம் பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? ஓகே, ஒன்னும் பண்ண வேணாம். அத்தியாயம் 9ல நீங்க எதெல்லாம் பாக்கணுங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? சோ அத்தியாயம் 9ல நீங்க 9.8யும் 9.9யும் நல்லா பாத்துக்கோங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கு போக்கஸ் அதிகமா கொடுங்க. சரியா? மெயினா 9.8 தருவா பாத்துருங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்துல என்ன மேம் பாக்குறதுனா நீங்க ஃபர்ஸ்ட் 10.8 தரவா பாருங்க. ஃபர்ஸ்ட் 10.8 தரவா பாருங்க. அப்ப டைம் இருந்துச்சுன்னா 10.7யும் தரவா பார்க்கணும். 10.8 10.7 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த ரெண்டு பயிற்சி நீங்க தரவா பாத்துறணும். சரியா? சோ இத தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? 11 12 ஃபுல்லா பார்க்கணும். வேற அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சோ அப்போ நீங்க 1 2 3 இந்த 5 மார்க்ஸ்க்கு 1 2 3 4 அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 8 இதெல்லாம் நீங்க 11 12 இது ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னாவே ஷியோரா நீங்க 2 மார்க் 3 மார்க்கும் அட்டென்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா 5 to 6 2 மார்க்ஸ் and 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். 5 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா 5 5 மார்க் சாலிடா அட்டென்ட் பண்ணிடலாம். 5 5 மார்க் சாலிடா அட்டென்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகே. நீங்க சென்டம் வாங்கணும் அப்படிங்கறதானே எய்ம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா பார்க்க முடியாதவங்க, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்ட சாப்டர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு 9 10 ஃபுல்லா பார்க்க முடியாதவங்க இந்த பயிற்சியை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 6வது அத்தியாயத்தை ஃபுல்லா பார்க்க முடியாதவங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 5 மார்க்ஸ் ஆனதா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 5 மார்க்ஸ் கிளியரா? எந்தெந்த அத்தியாயத்துல எதாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ இப்போ அத்தியாயம் 1 2 3 4 எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் எப்படி மேம் ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும். 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நீங்க அத்தியாயம் வாரியா பாக்குறது சிறப்பு. சோ ஃபர்ஸ்ட் அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயமும் எளிமைதான் பாத்திரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயம் மட்டும் உங்களுக்கு டவுட்டா இருக்கும் இல்லையா? சோ அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கு. சோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. இல்லனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கோம். நம்ம ஃபைனல் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கடா. சரியா? 5 மார்க்ஸ்க்கும் சரி, 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்க்கும் சரி, ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னா மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கே. சோ டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தானே கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க அதை தாராளமா யூஸ் பண்ணலாம். சரியா? சோ அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி கூட நீங்க டெய்லியும் அந்த கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வரலாம். டெய்லி நீங்க கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வரலாம். சோ சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இட்ஸ் பீன் குட், ரொம்ப ரொம்ப பெட்டர். சரியா? ஓகே. சோ அதே 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஃபுல்லா பார்க்கணும். 5ல நான் கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இருக்கும். அதுல அத்தியாயம் 5க்கு நான் என்ன கொடுத்திருக்கணும் சோ அதை மட்டும் பாருங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி அத்தியாயம் 6க்கு நான் கொடுத்திருக்கிறத மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். சரியா? ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். சோ அதுல இருக்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 5 6க்கு ஓகே. அத்தியாயம் 7க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாலும் நீங்க ஃபுல்லா பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்ல ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 8 நீங்க ஃபுல்லா பார்க்கறது சிறப்பு, நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா நீங்க அங்கேயே ஃபுல்லா பாத்திருப்பீங்க, இதுக்கே நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க. 8 11 12 நீங்க ஃபுல்லா தான் பாத்திருப்பீங்க இல்லையா? சோ 10க்கும் 9க்கும் அதே மாதிரி ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? சோ அப்ப நீங்க ஃபுல்லா பார்க்க வேண்டியது 1 2 3 4 8 11 12 7 முடிஞ்சா 7. சரியா? இல்லனா அதுக்கு ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்ப இந்த அத்தியாயம் எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டாவே கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 4 to 5 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் வந்துரும். இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஷியோரா 7 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம், எந்த சந்தேகமும் இல்ல. புரிஞ்சுதுங்களா?
ஓகே. சோ டெய்லி டெஸ்ட் எழுதி பாக்கிறதுக்கு உங்களுக்கு மெகா சென்டம் சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. டெய்லியும் டே வைஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த கொஸ்டின்ஸை நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஷியோரா சென்டம் நீங்க தான் வாங்க முடியும், வேற யாரும் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்ன, 1 மார்க்ஸ்ல மெயின் விஷயமே 1 மார்க்ஸ். ட்விஸ்ட் எங்க வச்சாலும் அங்கதான் வைக்க முடியும் இல்லையா? சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் நமக்கு பக்காவா தெரியும். 1 மார்க்ல ஏதோ இடிக்குதுப்பா. 15 1 மார்க்ஸ் புக் பேக் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. புத்தக பயிற்சி வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வரப்போகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ இனி இருக்கக்கூடிய இந்த 5 மார்க்குக்கு தான் அவ்வளோ ஒரு இதா இருக்கும். சோ அதுக்கு நீங்க ஃபார்முலா ஷீட், அதாவது சூத்திர அட்டை கண்டிப்பா பார்க்கணும். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கீழே பாடச்சுருக்கம்னு போட்டு கொடுத்திருப்பாங்க, அதை ஒன்ஸ் நீங்க பாருங்க. இது இல்லாத பட்சத்துக்கு பாடச்சுருக்கம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கீழே கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க போக்கஸ் பண்ணி பாக்குறது சிறப்பு, சரிங்களா? ஓகே. சோ இதை தவிர்த்து என்ன மேம் கேட்பாங்க? சோ இதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது நீங்க கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையும் போய் தேடி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ அதனால பெஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கம்பு கொண்டா கொஸ்டின்ஸ் இருக்கும் தெரியுங்களா? சோ கம்பு கொண்டா கொஸ்டின்ஸ் நீங்க அதை போக்கஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதுவும் இல்ல அப்படின்னா நீங்க பெஸ்ட் என்ன பண்றீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 4 5 years question papers எடுத்துக்கோங்கப்பா. 5 years question papers, public question papers, revision question papers எடுத்துக்கோங்க. சோ அதுல இருக்கக்கூடிய அந்த question papersல இருக்கக்கூடிய 1 marks தருவோ பாருங்க. ஒரு 5 to 10 question paper எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய 1 marks past question papers எடுக்கணும், சரியா? அதுல இருக்கக்கூடிய 1 marks இத ஃபுல்லா தருவோ பாருங்களேன். சோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுல ஏதாவது கிரியேட்டிவா ஒன்னும் பெருசாலாம் கேட்க மாட்டான். உங்க அத்தியாயம் 9ல இந்த ஃபார்முலாஸ் இருக்கு பாத்தியா, அந்த இன்டெகிரல் e power x dx அதுல யூஸ் பண்ணி x power n integral x power n e power ax dx இதுக்கான சூத்திரம் என்ன இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப கிரியேட்டிவ்னா அப்பெல்லாம் போக மாட்டாங்க. சோ அதனால ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே மோஸ்டா நம்ம क्वेश्चंस ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொன்னேன். ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இன்னும் பாஸ் क्वेश्चन பேப்பர்ஸ் ஒரு 10 क्वेश्चन பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட மாடல்ல தான் மேபி கேட்கணும், புதுசால கேட்க வாய்ப்பு இல்ல, சரிங்களா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு 16 to 7 புக் பேக் வந்துடும் இந்த 2024ல 16 to 17 புக் பேக் 1 மார்க்ஸ் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு வச்சா 2 3 தான் டெஸ்ட் வைப்பான். அந்த 2 3 வந்துட்டு நமக்கு கான்செப்ட்ஸ் எல்லா அத்தியாயத்திலயும் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா அந்த 2 3 क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்கும் நீங்க பாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் ஒரு 5 to 6 7 क्वेश्चन பேப்பர்ஸ் ஒன்ஸ் 1 மார்க்ஸ் மட்டும் பாத்துட்டு போயிருங்க, சரியா? அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பெருசா 1 மார்க்ஸ்க்காக நீங்க பண்ண வேண்டாம், புரிஞ்சுதா? ஓகே. சோ வேற ஏதாவது நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் பயத்தை போக்கிருங்க. சோ பயத்தை போக்குறது கஷ்டம் தான். நீங்க எப்படியும் டெய்லியும் ப்ரிப்பரேஷன்லயே இருங்கடா, வேற எதுவும் வேண்டாம். நீங்க ப்ரிப்பரேஷன்லயே இருங்க, ஷியோரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சோ மேக்ஸ் சைட்ல இருந்து நான் பண்ண ரெடியா இருக்கேன். பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் மட்டும் விட்டுறாதீங்க, சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணணும், சரியா?